உட்காரியா? ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டிங்க ஏன் ஒண்ணு சேரக்கூடாது தெரியுமா? அது நான் ஆத்தா கிட்ட கேட்கல. அதானே பார்த்தேன். என்னைக்காவது ஆத்தா கிட்ட திருப்பி கேள்வி கேட்டிருந்தா நீ எப்போ உருப்பிட்டு இருப்பியே. அது சரி, ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி ஏன் சேரக்கூடாது? இப்ப அது இல்ல பிரச்சனை. நான் பேச வந்தது ஒரு முக்கியமான சமாச்சாரம். இதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆடி மாசம் புருஷன் பொண்டாட்டி ஏன் சேரக்கூடாது? ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தா சித்திரை மாசத்துல குழந்தை பிறக்கும். சித்திரை மாசங்கிறது சரியான கத்திரி வெயில். அந்த நேரத்துல கர்ப்பஸ்திரிக்கு பிரசவ வேதனை வந்தா ரொம்ப ஆபத்தா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு அம்மங்கிம்ம மாதிரி ஏதாவது பெரிய வியாதி வரும். அதனாலதான் ஆடி மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறது. என்ன ஒரு நியாயம், என்ன ஒரு தர்மம், என்ன ஒரு தத்துவம்! உனக்கும் உன்ற குழந்தைக்கும் எந்த வில்லங்கமும் வரக்கூடாதுன்னா ஆத்தா அக்கறையோட சொல்லி இருக்கு. அதுக்காக உலகத்துல யாருமே ஆறு மாசத்துல ஒண்ணு சேர்றது கிடையாதா? சரி வாங்குற இல்ல, அது எப்படி சேர்ந்தா குழந்தை பிறந்துருமே? குழந்தை பிறக்காமலேயே சேர்றதுக்கு ஒரு மருந்து இருக்கு. என்ன மருந்து நீ வச்சிருக்க? வச்சிருக்கேன். ஆமா, நீ சொல்றத பார்த்தா அது ரொம்ப விவரமான மருந்தா இருக்கு. ஆனா நீ புதுசா கல்யாணம் கட்டவ, உனக்கு எப்படி பிள்ளை கிடைச்சது? உனக்கு எப்படி ஆடி மாசம்னு சொல்லி கொடுக்க ஒரு ஆத்தா இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அடியே, உன் வீட்டுக்காரனை பார்த்தா முரட்டாமல மாதிரி இருக்கு. ஆடி மாசத்துல தள்ளி படுன்னு சகலாறு பண்ணாலும் பண்ணுவாரு. எதுக்கும் இதை கையில வச்சுக்கன்னு வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க. சும்மா சொல்லப்படாது. கிளவி ஏகப்பட்ட சமாச்சார கைவசம் வச்சிருக்கு. அந்த மருந்து எடு. அது எதுக்கு இப்போ? எடுப்புல உங்ககிட்ட கொஞ்சம் பேசுனீங்க. முதல்ல மருந்து எடுப்புல. ஆம்பளை நீயா தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம் வெக்க இல்லாம என் வாய புடுங்குறியே. படிப்பறிவு இல்லாம போச்சு, அதுக்கு என்ன பண்றதாமா? சினிமாவில குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரத்துல காட்டுவாங்களே, பார்த்ததே இல்லையா? நான் இங்க தீபாவளி பழைய எம்ஜிஆர் படம் மட்டும் தான் பாப்பேன். ஆமா, இது இருந்ததுன்னா கண்டிப்பா குழந்தை பிறக்காதா? நிச்சயமா பிறக்காது. ஆடி மாசத்துல மட்டும் இல்ல, 2 குழந்தைங்களுக்கு அப்புறம் நாம தினமும் யூஸ் பண்ண வேண்டிய சமாச்சாரம். குடும்ப கட்டுப்பாடுக்காக கவர்மெண்டே கண்டுபிடிச்சிருக்கிற சாதனை இது. கவர்மெண்ட்ல இவ்வளவு வசதியான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இத்தனை நாள் நமக்கு தெரியாம போச்சா? எங்க போற? ஆத்தா கிட்ட காமிச்சு. ஆத்தோ எந்திரி, எந்திரி ஆத்தா. என்னப்பா? கவலை விடு ஆத்தா. ஆடி மாசம் சேர்ந்தா கூட குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. மருந்தா? ஆத்தா, நான் நீ படிக்காதவங்க, நம்மளுக்கு எந்த விவரம் தெரியாது. ஆனா என்ற வீட்டுக்காரி இருக்காளே, நிறைய படிச்சிருக்கா. அவளுக்கு எல்லா விவரம் தெரியும். அவதான் இந்த மருந்து கொடுத்தா. நீ நிம்மதியா படுத்துக்கோ, நானும் போய். நீ படுத்து மாட்டா. சிந்தாசு என்ன ஒரு வேகம்! சும்மா இப்படி ஆடி மாசம் சொன்ன உடனே இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா போச்சு தெரியுமா? என்ன மறந்தே போச்சு பிள்ளை. ஒரு டம்ளர் தண்ணி கொடு, இந்த மருந்தை நான் சாப்பிட்டேன். நான் ஒரு முட்டாள் பிள்ளை, நீ சாப்பிடுறதா? அஜிஜோ, இந்த விவரம் சொல்ல பிள்ளை, அப்பதான் எனக்கு தெரியும். சொல்லு பிள்ளை. அப்பா, என்னமோ பேசணும்னு சொன்னிய பிள்ளை, இப்ப பேசி கேக்குறேன்.